பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ நல்லவராக இருக்கிறீர். சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகும் தேவனாய் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். என்ற புதிய மாதத்துக்காக நன்றி சொல்லிட்டு துதிக்கிறப்பா. கடந்த மாதங்களில் எங்களை கண்ணின் மணியை போல காத்து எடுத்த எங்கள் தேவனாய் கர்த்தர், எங்கள் போக்கிய வரத்தையும் ஆசீர்வதித்தவர். உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் மகிமையினாலும் எங்களை நிரப்பி எங்களை உயர்த்திய இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவ கரம் எங்களை நடத்தினதற்காக நன்றி சொல்லுகிறப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவன். கடந்த நாட்கள் எங்கள் தேவைகளை சந்தித்தவர்கள், குறைவுகளை நிறைவாக்கினவரே, நமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம்பா. இதோ இந்த புதிய மாதத்தில் 10ஆம் மாதத்தில் பிரவேசிக்கிறோம். 10 மாதங்கள் எங்களை தூக்கி சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். 10ஆம் மாதம் பூரணத்தின் மாதமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 10ஆம் மாதம் ஜெயத்தின் மாதமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 10ஆம் மாதம் நன்மைகளின் மாதமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் அருளிய வாக்குத்தத்தம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லியிருக்கிறீரே, அதுபோல் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையும் ஆசீர்வாதமும் இந்த மாதம் நீர் அனுப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்க நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த மாதம் முழுக்க எல்லா சூழ்நிலைகளும் உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்க உதவி செய்யும். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக சொல்லி யோசேபத் ராஜா இப்படி சொல்லுகிறார், என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறோம், எங்களுக்கு பலனும் இல்லை, ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னது போல, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கட்டும். ஆண்டவர், எங்களை காண்கிற தேவன், பூமி எங்கும் உள்ள கண்கள் சுற்றி துறாவுகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகார் இப்படி சொல்லுகிறார், அவர் எல்ரோய், என்னை காண்கிற தேவன் என்று சொன்னது போல எங்களை காண்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை அனைவரும் கரத்தை ஒப்புக்கிறேன். எங்கள் குடும்பங்களை, எங்கள் வீட்டில் இருக்க சிறு பிள்ளைகளை, சகல காரியங்களும் இந்த கரத்தில் ஒப்புக்கிறப்பா. விசேஷமாக இந்த மாதம் முழுக்க எல்லா குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளாம் கிறிஸ்துவின் மகிமையை நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் சகல குறைவுகளை நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு நிறைவாக்கும்படியும் பணத்தேவைகள் பொருளாதாரம் சந்திக்கப்பட்டும். ஆண்டவரே, கடன்கள் சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த மாதம் வியாதியின்றி பலவீனமின்றி மருத்துவமனைக்கோ மருந்துக்கோ அதிக நாங்கள் செலவு பண்ணாதபடி கர்த்தர் காத்தருளும்படியாக எங்கே கடந்து சொன்னாலும் நம்முடைய பிரசனம் சமூகம் முன்பாக சொல்லட்டும், நம்முடைய தூதர்கள் முன்பாக சொல்லட்டும். அப்பா, போக்கிய வார்த்தையை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. படிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருமானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, குறைவுபட்டிருக்கிற பிள்ளைகள்லாம் நிறைவாய் வாழுங்க. இந்த மாதம் ஒரு பூரண சமாதானத்தோடு இருக்கட்டும். கர்த்தருடைய ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை, நீதிகளை, இரக்கங்களை சேரட்டும். ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த மாதம் பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஜபத்தில் தரித்திருக்கட்டும், துதியில் தரித்திருக்கட்டும், வேத வசனத்தின் ஆழத்தில் வேத வசனத்தை தியானிக்கிறதுல படிக்கிறதுல தரித்திருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்கிறார். தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த 10ஆம் மாதம் நிச்சயம் எங்களுக்கு மேன்மையும் நன்மையும் கொண்டு வரட்டும். கிருபையானது கிரியை செய்யட்டும். இந்த திவ்ய நாமம் மையப்பட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை நான் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நன்மை செய்கிறார். ஈவும் தயமுடைய பர்வதத்திலிருந்து உண்டாகும். இந்த மாதத்தில் இதுவரை நடக்காத அதிசயங்கள், அற்புதங்கள் நடப்பதா மனோக்கி கூப்பிட்டு, தப்பி வைக்கப்பட்டு மனோக்கி கூப்பிட்டு, அறியாதவர்கள் 8வது மணி பெரிய காரியங்களை பெற்றுக்கொள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டான். வருஷாண்டில் ஜபத்தையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபை சுண்டு கொண்டு வாழ வைக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுக்கும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.